ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும். நான் வருஷத்தில் முதல் நாள் அதுவுமா நான் வந்து ஏன் இந்த கோயிலை வந்து சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பல ரீசன்லாம் இருக்குது. எனக்கு பெருசாக வந்து கடவுள் மேலே நம்பிக்கைலாம் இல்லை. ஆனாலும் நான் ஏன் வந்து வருஷத்தில் முதல் நாள் வந்து இந்த இடத்துக்கு போகணுன்னு சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலாக வந்து 3ன்ற நம்பர் வந்து ரொம்ப ஃபேவரட்ங்க. இப்போ நான் போக போகிறது இந்த கோயிலுக்கு வந்து 3rd டைமாக போக போகிறேன். அதே மாதிரி வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்க முருகரோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 3வது பெரிய சிலையாக இருக்குது. அதுவும் ஒரு ரீசனுங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு தெரியலைங்க, ரீசெண்ட் டேஸாகவே வந்து முருகர் என் கூட வந்து ரொம்ப கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கார். அதனால் முருகரை போய் பார்த்துட்டு வந்தால் ஒரு மன தெளிவு கிடைக்குது. அதனாலே வந்து வருஷத்தில் முதல் நாள் வந்து கோயிலுக்கு போகணுன்ட்டு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போனது இல்லைன்னா என்னோட வீடியோ மூலயமா இந்த வருஷத்தில் முதல் நாள் அதுவுமா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் இதுக்கப்புறமா போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த வீடியோவில் எப்படி போகணும், எங்கே போகணும், என்னென்ன வே இருக்குது அந்த கோயிலுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் இருக்கும். சரி வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பாய். கோயிலுக்கு நீங்கள் உங்கள் கார்லேயோ ஆர் பைக்லேயோ வந்தீங்கன்னா கூகுள் மேப்பில் தீர்த்தகிரி முருகன் டெம்பிள்னு போட்டிங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் காமிச்சிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா வேலூர் வந்துடுங்க. வேலூர்லேருந்து டவுன் பஸ் 7ஆம் நம்பர் பஸ் வந்து புது ஒசூர் அப்படின்ற ஒரு இடத்த கேட்டு இறங்கிக்குங்க. அங்கேருந்து உங்களோட கோயில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து முருகரை பார்க்குறதுக்கு எங்களோட பைக்லேயே கிளம்பிட்டோம். எங்கள் இடத்துல இருந்து அந்த கோயிலுக்கு வந்து 48 கிலோமீட்டர் தான் காமிச்சிது. ட்ராவல் ஹவர்ஸும் வந்து 1 ஹவர் தான் காமிச்சிது. அதனால் நாங்கள் பைக்லேயே கிளம்பிட்டோம். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி முருகர் கோயில் தெரியும். அந்த கோயிலை பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இந்த கோயிலையும் பார்க்கலாம். இதுவும் முருகர் கோயில் தான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம் என்றதுக்கு ஏற்ற மாதிரி வேலூரில் இருக்க எல்லா குன்றுலையும் முருகன் கோயில் அதிகமாகவே இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான மக்கள் கூட்டமே இன்றைக்கி வந்திருக்காங்க. ஹைவேஸ்லேருந்து அந்த கோயிலுக்கு போகக்கூடிய சர்வீஸ் ரோட்லேயே வந்து எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த முதல் கோபுரம். இந்த கோபுரத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் உள்ளே போனீங்கன்னா கோயிலோட அடிவாரத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. வருஷத்துக்கு போகிறப்ப இன்றைக்கி நாங்கள் போனதுனால க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால காவல்துறை வந்து பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் அவுட் சைட் பார்க்கிங்கில் தான் போடணும்னு சொல்லிட்டு யாரையுமே அலோவ் பண்ணல. அதனால் நாங்கள் அவுட் சைட் பார்க்கிங்கில் வந்து வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சு. போகிற வழியில் கடைங்கள்லாம் அதிகமாக இருந்தது. அந்த கடைங்களை பார்த்துக்கிட்டே நாங்கள் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும். பாதையும் பார்த்தீங்கன்னா 2 வழியாக பாதை பிரியும். நம்ம வந்து முதல்ல படிக்கட்டு பாதையை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். மொத்த படிக்கட்டோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 230 படிக்கட்டு இருக்குது. அதில் முதல்ல 20 படி ஏறினதுக்கு அப்புறமா ரைட் சைடில் ஒரு படிக்கட்டு பாதை பிரியும். அந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா முருகரோட காலடி தடத்தை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன டைமில் வந்து ஒரு குட்டி பாப்பா வரப்போகிற பக்தர்களுக்கெல்லாம் வந்து பட்டை அடித்து விட்டுருந்தா. ரொம்ப அழகாகவே இருந்தது அந்த காட்சி. படிக்கட்டு பாதையை தேர்ந்தெடுத்து 230 படிக்கட்டு ஏறினதுக்கு அப்புறமா கோயிலை வந்து சேர்ந்துடுவீங்க. இப்போ அந்த 2வது பாதையை பார்க்கலாம். நீங்கள் பைக்கில் காரில் வந்தீங்கன்னா அந்த 2வது ஆர்ச் உள்ள நுழைஞ்சிங்கன்னா கொஞ்சம் தூரம் தெரு உள்ள போகிற மாதிரி போகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏற ஆரம்பிச்சிடும். ஏறுற ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நெட்டாகவே இருக்கும். பொறுமையாக போங்க, சேஃபாக போங்க. காரில் போனீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்கில் போனீங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ச்சிலேருந்தே ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து மேலே ட்ராப் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. சிங்கம் படத்தில் வரா மாதிரி 2 மலையை உடச்சி ரோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரோடாண்ட வந்தவொடனே லெஃப்ட் சைடில் பார்க்கிங் பிளேஸ் இருக்கும். அந்த பார்க்கிங் பிளேஸில் பார்க்கிங் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி கோயில் இருக்கும். அந்த கோயிலை பார்த்துட்டு திருப்பியும் அந்த சிங்கம் பட லொக்கேஷனுக்கு நீங்கள் வரா மாதிரி நடந்து வந்தீங்கன்னா இந்த ஆர்ச்சிக்கு வந்து சேருவீங்க. அந்த ஆர்ச்லேருந்து இந்த வழிக்காக போனீங்கன்னா பிரம்மாண்டமான அந்த 92 அடியில் இருக்க முருகன் ஸ்டாச்சுவை பார்க்கலாம். இந்த முருகன் ஸ்டாச்சுவை பார்க்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பிரம்மாண்டமான ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அது தெரியுது பார்த்தீங்களா. அந்த வழி மூலயமா வந்த ஆர்ச் மூலயமாவே திருப்பி வெளியே வந்து உங்கள் பார்க்கிங் வழிக்காக போனீங்கன்னா இந்த வழியிலேருந்து போனீங்கன்னா தீராத வினையை தீர்த்து வைக்கும் தீர்த்தகிரி முருகன் திரு சுப்பிரமணிய சாமியை பார்க்க போகலாம். நீங்கள் படிக்கட்டு மூலயமா ஏறி வந்து ஒரு கோயிலை ரீச் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த கோயிலை இந்த வழி மூலயமாகவும் நீங்கள் போய் ரீச் பண்ணலாம். இதுதாங்க இந்த கோயிலோட டோட்டலான வழிமுறைகள். ஆனால் இந்த 2 வழி பாதையிலுமே எங்களால் போக முடியலைங்க.
அந்தளவுக்கு க்ரௌடோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் பாதையே இல்லாத இடத்துல மக்களே ஒரு பாதையை உருவாக்கிக்கினாங்க. அந்த பாதையில் தான் நாங்களே போய் முருகரை பார்த்தோங்க. ஓகேங்க. இந்த கோயிலோட சிறப்புத்தன்மையெல்லாம் பார்த்துட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த கோயிலுக்கு இருக்க சிறப்புத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து வள்ளியை திருமணம் செய்வதற்காக போய் கொண்டிருக்கும்போது, ஒரு இடத்தில் ஓய்வு தேவைப்படும்போது, இந்த இடத்துல வந்து ஓய்வெடுத்து போனதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா தீராத வினையை தீர்த்து வைக்கும் தீர்த்தகிரி முருகர் என்றும் இந்த கோயிலுக்கு சொல்லப்படுகிறது. இந்த இடத்தோட இன்னொரு சிறப்புத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஔவையாரிடம் சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா என்ற விளையாட்டை வந்து முருகர் இங்கே தான் நேர்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த விவரம்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே இருக்கிறவங்க கிட்ட ஒரு சிலவங்க கிட்ட கேட்டவங்க கிட்ட இப்படி தான் ரீசன் என்று சொன்னாங்க. அதை நான் அவங்களுக்கும் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு போங்க. பாய்.